அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்காக நீங்க துவா கேளுங்க, நான் செல்வந்தராக ஆக வேண்டும். நான் அப்படி ஆயிட்டேன்னா என்னுடைய ஜகாத்தை நான் ப்ராப்பரா வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறுத்தாங்க, இல்லப்பா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் வந்து அந்த சஹாபி வந்து கேட்காம, இல்ல யா ரசூலுல்லாஹ், எனக்காக நீங்க துவா கேளுங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இவருக்கு நீ பர்க்கத் செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவருக்கு அதிகமாக பர்க்கத் செஞ்சா, அதிகமாக செல்வ வளத்தை கொடுத்தா. எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆடு வந்து பல மடங்கா ஆயிடுச்சு, அவருடைய ஒட்டகம் வந்து பல மடங்கா ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி துளுர்ந்த ஆளு அவரு பாத்தீங்கன்னா வந்து அந்த சஹாபி அந்த ஊரை விட்டே வந்து வேற ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் பிசினஸ்ல வந்து பிஸியாக இருந்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை அனுப்புறாங்க, இந்த மாதிரி வந்து ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவர் அப்ப பாத்தீங்கன்னா வந்து செல்வந்தர் ஆயிட்டார்ல, அவர் ஜகாத்தை கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி வருது. அப்பயும் கூட வந்து அவரு வந்து ஜகாத்தை வந்து வாங்கல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வந்து வாங்காத ஜகாத்தை நான் எப்படி வாங்குவேன்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து மறுத்தாங்க. அவருக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்காத ஜகாத்தை என்னுடைய நண்பர் அவரும் அபூபக்கரும் வாங்காத இந்த ஜக்காத்தை நானும் வாங்க மாட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி வருது. அந்த நபர் பாத்தீங்கன்னா வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஜக்காத்தை ஏத்துங்கன்னு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இலகிய மனம் உடையவர்கள். சரி நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் எடுத்துட்டு வர வழியிலே மவுத் ஆயிட்டாரு. இதுதாங்க நம்மளுடைய மார்க்கெட்ல வந்து அல்லாஹ் ஒன்று நாடிட்டானா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இன்ஷா அல்லாஹ். இது மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஜகாத்தை ஒழுங்காக தரணும். அல்லாஹ் நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜகாத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.